ரேணுகா வந்து பகல்லே வந்து கனவு காணிகிட்ருக்கா. அதாவது வந்து இந்த வீடு சொத்து எல்லாம் வந்து இன்னையோட வந்து எனக்கு தான், இதை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கனவு காணிட்ருக்காங்க. ஆனால் வந்து இது நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு முழுசாக வந்து வெயிட் பண்ணி கூட பார்க்காம ரேணுகா வந்து இப்பயே வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்டுட்ருக்காங்க. என்ன இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, எல்லோரும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறம்போது ரேணுகா வந்து கதிரேசனை பார்த்து கடைசியாக ஒரு டைம் வீட்டை நல்லா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ புடி வச்சு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. கதிரேசனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கடைசி டைமா என்ன சொல்கிறம்மா, என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ரேணுகாவும் வந்து எதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. மனசுக்குள்ளே வந்து தனக்கு தானே வந்து சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கிறது. இன்னையோட உங்கள் கதையெல்லாம் முடிய போகுது, அதனால தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன். ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. மற்ற எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருக்கிற, எல்லாத்தையும் சந்தேகப்படுற நிஷாவே வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏன் சந்தேகப்படலை, எதுக்காக வந்து இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன் இன்க்ளூடிங் கதிரேசன் கூட வந்து அது ஒரு இதுவாக கூட நினைக்கல. இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நம்ம வெண்பா குட்டி வேறு சேர்ந்து இருக்காங்க. கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் என்னமோ வந்து வெண்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ஆசை. ஆனால் வந்து இந்த ரேணுகாவை நம்பி வந்து குழந்தை இருக்கிறது தான் வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. பார்க்குற நமக்குமே வந்து ஒரு என்ன பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. கதிரேசனும் நிஷாவும் என்ன நினச்சிட்ருக்காங்க, ரேணுகா அவள் பொண்ணு தானே, ஸோ அவள் தான் வந்து நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு வந்து வெண்பாவை அவள் கூடயே விட்டுடுறாங்க. இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு தான் ரேணுகா வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைய வந்து எப்பயும் நம்மக்கிட்ட விட்டுறாங்க, அதுவும் பிளைண்டாக வந்து நம்பி விடுறாங்க. ஸோ இவளை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் பிளான் வந்து கெட்டு போனாலையும் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணுறதுக்காகதாவது இவள் கண்டிப்பாக வந்து வெண்பாவை ஏதாவது பண்ண தான் போகிறா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டவுட்லேயே இருக்குது. இப்போ ரகுவோட ஹெல்ப்போட ஒரு கிளினிக்கில் போயிட்டு ஒரு கெமிக்கலை வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க, எந்த இடத்துல, எதில், யாருக்கும் டவுட் வராத மாதிரி டவுட்டு வராமல் கொடுப்பாங்களா, இல்லை கண்டிப்பாக யாராவது இதை கண்டுபிடிப்பாங்களா, விஜய் மல்லியை தவிர்த்து வேறு யாராவதுக்கு இந்த உண்மை வந்து தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ராஜி நினச்சிருந்தா ஒரே செகண்டில் வந்து இவர் ரேணுகாவே இல்லை சுடர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுடலாம். ஆனால் வந்து இந்த ராஜு வந்து யார் இக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு வந்து அந்த வீடு வேணும், விஜயோட சொத்து வேணும், விஜய் அந்த நம்ம இருக்கிற வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே மட்டமான சுயநலமான ஒரு ஜென்மம் அப்படின்னா அது ராஜு தாங்க. ஏன்னா வந்து யாரோ ஒருத்தி வந்து இங்கே எல்லாரையும் வந்து எப்படியோ வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிறம்போது, இன்க்ளூடிங் ஏன் உன்னையும் தான் அவள் ஏமாற்றிட்டுருக்கா. அதுவும் மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியாமல் உண்மை தெரியாமல் இருந்தால் உன்னையும் சேர்த்து தான் ஏமாற்றிட்டுருக்க போகிறான். இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக இருக்க போகிறதும் கிடையாது, எதுவும் பண்ணாமல் இருக்க போகிறதும் கிடையாது. உனக்கும் சேர்த்து தான் அவள் பண்ண போகிறா. அதை வந்து உன் முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலையும் அவள் வந்து உன்னை வச்சு வந்து கேம் ப்ளே பண்ணுறது உனக்கு இப்போ புரியாது, பின்னாடி தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புத்திமதி சொல்லணும் ராஜுக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, ராஜுக்கிட்ட வந்து டைரெக்டாகவே வந்து பேசிகிட்ருக்காங்க, டீலிங் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ராஜி, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணன்னா கண்டிப்பாக வந்து நீயே வந்து என்ன நினச்சி ஆச்சரியப்படுவ. ஏன்னா வந்து எல்லா விஷயத்துலையும் சில விஷயத்துலேயும் நீ தான் எனக்கு குரு, உன்னை பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன், உன்னை பார்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். நான் என்ன பிளான் என்ன அப்படின்றது நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் பண்ணும்போது நீயே வந்து பார்த்து புரிஞ்சுப்ப. ஸோ இது எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன, இந்த சொத்து முழுக்க உனக்கும் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ இவங்களே உழைச்சி சம்பாரித்த மாதிரி வந்து 2 பேரும் வந்து பேசிகிட்ருக்காங்க. அதாவது முன்னையே சொல்லியிருந்தோம்ல, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை, ரெண்டும் ஒரே இனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இருக்கிறதுலே ராஜு கொஞ்சம் டேஞ்சர் தான். நம்புகிற மாதிரி நம்பியிருக்காங்க, பின்னாடி கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசியில் ஒன்று அவங்க கூடயே கூட்டு சேர்ந்துன்னு விஜய்க்கு என்ன பண்ணுறதா இருந்தாலும் எதிர்பார்க்க முடியாத ஒன்று தான். இதையெல்லாம் தாண்டியும் கூட மல்லிகை வந்து கனவு வருதுங்க. 2-3 நாளாக வந்து தொடர்ந்து கனவு வருது. யாரோ வந்து பசங்களை கொல்கிற மாதிரியும், யாரோ வந்து ஆக்ரோஷமாக வந்து பேசுகிற மாதிரியே வந்து காட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து சின்னதாக வந்து மல்லிக்கு வந்து கனவு வர்றதா வந்து விஜய்கிட்ட சொல்லி டெய்லி வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எதுக்காக அந்த கனவு வரும், எதுக்கு குழந்தைங்க வந்து தெரியணும், எனக்கு வெண்பாவை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குங்க, வெண்பாக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க மல்லி. ஆனால் வந்து மல்லி இவ்வளோ பயப்படுறதுக்கான காரணம் வந்து
இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு சடனாக வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்படின்றம்போது எதுக்கு இந்த கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இதுலையாவது கொஞ்சம் உஷாராகுவாங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப தனக்கு தானே வந்து டவுட்டாகவே வந்து கேட்டுட்ருக்காங்க. எதுக்காக இந்த கனவு வருது, எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கினா பரவாயில்லை, இவ ஏதோ பிளான் பண்ணியிருக்கா. அதாவது வந்து இவ ரேணுகா இல்லை அப்படின்றது மல்லிக்கும் தெரியும், விஜய்க்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறபோது இவளே வந்து இவ மேலே வந்து கடவுள் வந்து சாமி அருள் சொல்லியிருக்கு, கோயிலுக்கு வர சொல்லியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணுங்க. கண்டிப்பாக இவ ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்காச்சும் புரியணும், இல்லை விஜய்க்காச்சும் புரியணும். நமக்கு புரிகிற அளவுக்கு கூட இவங்களுக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கடைசியில் வந்து யாருக்கும் எதுவும் ஆபத்தாக முடியாமல் இன்னொரு பர்சனுக்கு வந்து ரேணுகா மேலே டவுட் வரணும். மல்லியும் விஜயும் வந்து ரேணுகாவுக்கு தெரியாமல் நடிக்கிறேன்றாங்க. ஆனால் ரேணுகாவுக்கு எல்லாமே தெரியும். ரேணுகா வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க நடிச்சிட்ருக்காங்க. மாறி மாறி இப்படியே ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்ற உண்மையை வந்து வெளிக்காட்டாமல் இப்படி நடிச்சிட்ருக்கிறதே வந்து ஒரு பொய்யான இது மாதிரி இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இது வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.